ஹலோ கிரிக்கெட் லவர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களே வேற ஒண்ணும் கிடையாது. மும்பை இந்தியன்ஸ் டீம் பத்தி தான் பார்க்க போறோம். ஐபிஎல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா இதுல மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து இருப்பாங்க. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து அந்த அளவுக்கு ஐபிஎல்ல பெரிய பெரிய சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அவங்க கடைசியா கப் அடிச்சு 5 வருஷம் ஆகுது மக்களே. அது உங்களால நம்ப முடியுதா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா கடைசியா 2020ல தான் மும்பை இந்தியன்ஸ் கப் அடிச்சாங்க. செம்ம டீம் வச்சிருந்தாங்க. பட் கப் மட்டும் கிடைக்கல. கடைசியா 2020 தான் கப் அடிச்சாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் மும்பை இந்தியன்ஸ் பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த வருஷம் ஐபிஎல் என்னென்ன பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக், ஒரு ஷேர், மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க மக்களே. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் வந்து மறக்காம ஷேர் மட்டும் பண்ணிடுங்க மக்களே. இப்போ வாங்க நம்ம டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மக்களே மும்பை இந்தியன்ஸ் வந்து என்னென்ன பிளேயர்ஸை வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் வந்து ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, அதுக்கப்புறம் அயல் ரிக்கல்டன், ஹர்திக் பாண்டியா, மிச்சர் சாட்னர், வில் ஜாக்ஸ், அதுக்கப்புறம் சதுல் தாக்கரை வந்து ட்ரேட் மூலியமாக வாங்கினாங்க. சின்னவரை அவங்க கொடுத்துட்டு எல்எஸ்ஜிக்கு சின்னவரை கொடுத்துட்டு சதுல் தாக்கரை வந்து வாங்கியிருக்காங்க மக்களே. அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, தீபக் சகர், அஸ்வினி குமார், அதுக்கப்புறம் மயன் மார்க்கெண்டும் ட்ரேட் மூலியமாக வாங்கினாங்க. அதுக்கப்புறம் உதர் ஃபோர்டையும் ட்ரேட் மூலியமாக வாங்கினாங்க மக்களே. இவ்வளோ தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ். இப்போ வந்து ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ் வந்து பார்த்துடலாம் மக்களே. மும்பை இந்தியன்ஸ் வந்து ரிலீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்களே, அந்த அளவுக்கு பெரிய பெரிய ரிலீஸ் எதுவும் பண்ணல. ஓரளவுக்கு சின்ன சின்ன ரிலீஸாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இப்போவே வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து கன்னு மாதிரி தான் மக்களே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாருமே வந்து ரீட்டைன் பண்ணிட்டாங்க. ஓரளவுக்கு நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுட்டாங்க. இன்றைக்கே மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் ஸ்டார்ட் அப்படின்னா கூட இன்றைக்கே வந்து மேட்ச் வந்து விளையாட வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது அவங்களோட டீமு. கன்னு மாதிரி இருக்குது, கன்னு சைடு மாதிரி இருக்குது மக்களே அவங்களோட டீமு. இருந்தாலும் ஒரு பிளேயர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பெரிய பெரிய பிளேயர்ஸ் அவங்க யார் அப்படின்னு பார்த்துடலாம். கரண் சர்மா, அதுக்கப்புறம் டாப்லி, அதுக்கப்புறம் வந்து விக்னேஷ் புத்தூர் தான் வந்து ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க மக்களே. மொத்தம் வந்து 2.75 கோடி வந்து மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருக்குது. ஆல்ரெடி சைடு வந்து கன்னு மாதிரி தான் மக்களே இருக்குது. இன்றைக்கே மேட்ச்னா கூட மும்பை இந்தியன்ஸ் தான் ஆடுவாங்க. இன்னும் வந்து ஒரே ஒரு ஸ்லாட் மட்டும் தான் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுவும் ஏன்னாச்சும் யங் டேலண்டாக வந்து வாங்கி போட்டுருவாங்க மக்களே, யங்ஸ்டராக வந்து பார்த்து. ஏன்னா இத்தனை வருஷம் மும்பை இந்தியன்ஸ் அப்படி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த வீடியோ பிடிக்குதோ இல்லையோ ஒரே ஒரு லைக், ஒரு ஷேர், மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு டீமோட வந்து உங்களை வந்து பார்க்குறேன். பை கைஸ், பை.